ஸோ ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஜெகேஷ் பேசுகிறேன் ஆர்ஜே கவுண்ட் கஸ்டம்ஸ்லேருந்து கைஸ். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா Volkswagen Polo 1.2 பெட்ரோல் தான் கைஸ். இந்த வண்டி என்ன ஒர்க்குக்காக எடுத்திருக்கோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற வியூஸ் எல்லாம் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேசிக்காக நம்ம இந்த வண்டி என்ன கம்ப்ளைண்ட்காக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளச் ஒர்க்குக்காக தான் கைஸ் வந்துச்சு. ஸோ இந்த வண்டியோட எக்ஸாக்ட் கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 70,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரிவன் தான். ஸோ நம்ம வந்து இப்போ இனிஷியலாக வந்து கியர் பாக்ஸ் இறக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கியர் பாக்ஸ் இறக்குற ப்ராசஸிங் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வரைக்கும் வந்து கிளச் ஒர்க் பார்க்காதவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளச் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத கிளைண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ கியர் பாக்ஸ் இறக்கிட்டோம். கியர் பாக்ஸ் இறக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பேரிங் எல்லாமே ஸ்லீவ் எல்லாமே கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரிமூவ் பண்ண கையோட வந்து கியர் ஆயிலுமே ரிமூவ் பண்ணி பார்த்தோம். அந்த ஆயிலுமே வந்து அதோட எக்ஸாக்ட் குவான்டிட்டி இல்லை, ரொம்ப பர்ன் அவுட் ஆயிருந்தது. ஸோ கைஸ் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளச் பிளேட் அண்ட் கவர் அசம்பிளி வண்டியோடு வந்ததில் என்ன வந்திருக்குன்னு காமிக்கிறேன் நான் ஓயில். ஸோ ஓயில் வந்து பார்த்திங்கன்னா சாக்ஸ் தான் வரும். ஸோ ஜெர்மன் கார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வண்டி வந்து பார்த்திங்கன்னா சாக்ஸ் தான் சப்ளையர்ஸு. ஸோ இப்போ நம்ம வந்து ஓயில் என்ன இருந்ததோ அதே சாக்ஸ் தான் கைஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பாக்ஸில் என்னென்ன வருன்றதை காமிக்கிறேன். கிளச் பிளேட்டு, கவர் அசம்பிளி அஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பேரிங் இதோட சேர்ந்தே வந்துடும் ஓயில். ஸோ பழைய கவர் அசம்பிளியும் புது கவர் அசம்பிளியும் பக்கத்தில் வச்சுருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்க்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா 3 முக்கியமான விஷயம். ஒன்று, சடன் ஆக்சிலரேஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய வேர் ஆகும். அண்டு கிளச் பெடல் மேலே கொஞ்சம் காலை வச்சு சில டைம் ஓட்டுவோம், அந்த மாதிரி ஓட்டினாலுமே இந்த மாதிரி இஷ்யூ வரதுக்கான நிறைய வாய்ப்பு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர். ஸோ கிலோமீட்டர் வந்து 10,000 கிலோமீட்டர் வந்து ட்ரிவனுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து கிளச் பிளேட், கவர் அசம்பிளி எல்லாமே வந்து வேறாக தான் செய்யும். ஏன்னா இதெல்லாம் வேரண்ட் ஏர் பார்ட் தான் கைஸ். ஸோ இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ கீர் ஆயில் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். கீர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 75-90 தான் இதோட ஆஸ்பெக்ட் ஸ்பெக்கு. ஸோ அந்த ஆயில் தான் நம்ம இதுக்கு வந்து கொடுக்கணும் போலோ 1.2 பெட்ரோலுக்கு. அண்ட் இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2.5 லிட்டர்ஸ் வரும் கைஸ். ஸோ கீர் பாக்ஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான கிரேட் ஆஸ் வெல் அஸ் வந்து ப்ராப்பரான கெப்பாசிட்டி நம்ம ஃபில் பண்ணால் தான் அந்த கீர் பாக்ஸ்க்கு வந்து எந்த இஷ்யூவும் வராமல் இருக்கும். ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து கீர் பாக்ஸ் ஏற்றி செட் பண்ணதுக்கப்புறம் வண்டியை ட்ரையல் பார்த்துட்ருக்கோம். வண்டியில் எந்த இஷ்யூவும் கிடையாது, பர்ஃபெக்டாக இருக்குது. வண்டியோட பிக்கப் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த விதமான ட்ராப்பும் இல்லை. ஸோ வண்டியை வந்து ட்ரையல் பார்த்து முடிச்ச கையோடு வந்து கஸ்டமருக்கு கால் பண்ணி சொல்லிட்டோம் வண்டி நீங்கள் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. அண்ட் இதே மாதிரி உங்களோட Volkswagenலையும் இஷ்யூ இருக்குது, கிளச் ஒர்க் பண்ணணும், ஈஸி ஒர்க், மெக்கானிக்கல் ஒர்க் எதாவது பண்ணணும், நீங்கள் வர வேண்டிய இடம் ஆர்ஜே கவுண்ட் கஸ்டம்ஸ் தாங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.